முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷர். ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த கயிறு, அதாவது பைரவ கயிறு இல்லையா, இந்த கயிறு வாங்கிட்டு அவங்க சொன்னாங்க, சார் என்னமோ தெரில சார், நான் அதை மாட்டினதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் சார். நான்லாம் முந்தியெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கோவத்தை அப்படி அடக்காமல் கோவம் வரும். பட் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அதே சமயத்தில் ஃபேமிலியில் பெருசாக ஒரு ஈடுபாடெலாம் கிடையாது. இப்போ எனக்கு ஒரு பெருசாக இதாகிடுது. ஆமாம் சார், உங்கள்கிட்ட வாங்கினதுலேருந்து அவர் ரொம்ப மாற்றம் அடைஞ்சிருக்காருன்னு அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. இதெல்லாம் இறைவனுடைய அனுகிரகம்தான். ஏன்னா நம்ம மாறணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே ஏற்கனவே இருந்திருக்கு. அதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு ஆன்மீக உந்துதல் இருந்தவுடனே உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நடைபெறுறது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த கயிறு மாட்டினது மாறுறது, அதுவும் ஒரு காரணம் தான். இருந்தாலும் நம்மளுக்குள்ளே அந்த எண்ணங்கள் இருக்கணும். அப்படி எண்ணங்கள் இருந்தால் தான் நம்ம எப்போ ஜாதகம் பார்த்தாலும் ஜோதிடம் பார்த்தாலும் அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ நிறையா நான் எங்கிட்ட ஹாரோஸ்கோப் பார்க்கும் பொழுது நான் சொல்லுவேன், 1 மணி நேரம் பேசணும், அரை மணி நேரம் பேசணும் வேண்டியதே கிடையாது. கிறிஸ்பாக உங்களுடைய கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் எழுதிட்டு அந்த கொஸ்டின் ஆன்சருக்கு தகுந்தாப்பில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா என்னுடைய ஜோதிட முறைகளை நான் அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். தொழில் வேணுமா, வேலை வாய்ப்பு வேணுமா, என்ன விஷயத்துக்காக உங்களுடைய எண்ணங்கள் இருந்துருக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நகைச்சுவையாக பேசி நேரத்தை நம்ம அதில் கொண்டு போய் ரொம்ப நேரம் எடுத்துட்டு உங்கள் கதையை பூரா சொல்லி நான் என் கதையெல்லாம் கேட்டுண்டு, ஸோ அது டைம் வேஸ்ட். பிகாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னா, நம்ம கேட்க வந்த கொஸ்டினை மறந்துடுவோம். அதுதான் நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்று. அதனால் நீங்கள் எங்கே அஸ்ட்ராலஜி பார்த்தாலும் சரி, யார்கிட்ட பார்த்தாலும் சரி, அந்த கொஸ்டின் ஆன்சர் எழுதி அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய இதை வைத்துக்கொள்வதுதான் நல்லது. அதனால தான் நான் அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தையும் நான் கொண்டு வந்தேன். போன லைவ்லேயே நான் சொல்லியிருந்தேன். நான் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனாக வந்துட்டேன். பிரசன்னத்தை ஆருடம் மாறி பண்ணி கொஸ்டின் ஆன்சராக நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஜாதகம் கிடையாது சார், எனக்கு ஒரே ஒரு 2-3 கேள்வி மட்டும் இருக்குதுன்னு சொன்னால் அதை கொஸ்டின் ஆன்சராக நீங்கள் கொண்டு வந்துடலாம். அதுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டோம், ரொம்ப அற்புதமாக நம்ம மாற்றிட்டோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது ஃபோன் அப்பாயின்மெண்ட்டாக நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் கீழே இருக்கக்கூடிய 9952306111 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க அந்த டீட்டெயிலை அனுப்புவாங்க. நீங்கள் உடனடியாக அது புக் பண்ணிக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதோ நாம் பார்க்க போகிறோம். இன்றைய தினத்துக்கு உண்டான பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன்களோட நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் இது. மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமண காரியங்களில் சட்டுன்னு அந்த காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. பிடித்தமான மாப்பிள்ளை, பிடித்தமான பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சூப்பராக இருந்துகிட்ருக்கு. ஏன் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தேன், இது பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்ரு, மற்றபடி அதெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வேண்டான்னு சொல்கிறத விட எந்த ஒரு விஷயத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட், சரி பரவாயில்ல இதை நம்ம பண்ணிப்போம், இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம செயல்பட்டுட்டோம்னா அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சின்ன விஷயங்கள் தடைகளாகும். அந்த தடைகள் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியமாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குன்னா வாய்ப்புகள். இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வேலை வாய்ப்பு நல்லபடியாக இருக்கணும், அதே சமயத்தில் கடன்களை அடைக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எதிர்காலம், நிறைய எண்ணங்கள், நிறைய சிந்தனைகள், நிறைய சம்பாத்தியம் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதற்கு இன்றைக்கி தினத்தை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் நடக்கும். அது எப்போது நடந்துட்டு போகிறது அப்படின்னு விட்டுவிடக்கூடாது. அதுக்கு இன்றைக்கி முயற்சி எடுக்கணும். ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறாங்கன்னா அந்த படிக்கிறதுக்கு உண்டான ஆசை என்றைக்கு வந்ததோ அந்த நாள்லேருந்து அவர்கள் அதற்கு ப்ரிப்பேர்ட் ஆகணும் இல்லையா.
அந்த மாதிரி அந்த நாளை நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணி அந்த நாளுக்குண்டான நபர்களாக நீங்கள் மாறும் பொழுது உங்களுக்கு ஒரு வெற்றிகள் காத்துருக்கு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு கூடி வரும். வேலையில் நிறைய பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சுருப்பீங்க சார். டைமெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் கூட இருக்கிறவங்களோட தொல்லை தாங்க முடியலையே சார். ஏன்னா எப்படி பார்த்தாலும் முன்னாடி ஒன்று பேசுகிறா பின்னாடி ஒன்று பேசுகிறா. சில டைம் பார்த்துட்டுலாம் நம்ம கண்ணு முன்னாடியே பேசின்னு இருக்கா சார். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது. இப்போ வெளியில் தான் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே இப்படி இருந்தால் நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்படின்னு பல வருத்தங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். சிங்கிள் பேரண்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம், பிரச்சனை இருந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தீர்த்து அதன் மூலமாக சரி பண்ணிட்டு செய்யாத தப்புக்காக தண்டனை இருந்துட்டு இருக்கிறவங்க, இது எத்தனையோ நான் வந்து முயற்சி பண்ணி பார்த்தாலும் இதில் ஒரு சால்வே கிடைக்க மாட்டேங்குது, பேச்சுவார்த்தை வெற்றியே பெற மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாட்களில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும். இருக்கிற வேலையை கவனமாக பார்த்துக்கணும். யார்ட்டையும் பேசுறது பழகிறதுல கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் ரிஷபராசி நண்பர்கள் டைப்பிஸ்டாக இருந்துருக்கு, கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகளில் வேலை பண்ணிட்டு இருக்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான துறைகள், ரோடு கான்ட்ராக்டர்ஸாக இருந்துருக்கவங்க, ரயில்வே துறையில் இருந்திருக்க, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டுங்க. வண்டி வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது. அதே சமயத்தில் யார்ட்டும் பேசும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பசங்க ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்மளுடைய லைஃப் ரொம்ப முக்கியம், நாம் சம்பாதிச்சாதான் இந்த குடும்பத்துக்கு அப்படிங்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி அதில் ஒரே பிடிவாதமாக இருக்கிறது, ஒரே கோலாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும். அதெல்லாம் நம்ம மனசை கொடுக்காம நம்ம வந்து செயல்படுறதை, முழுமையாக செயல்படுறதை நீங்கள் நிச்சயமாக கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா புது ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய, புது தொழில் எடுத்து செயல்படுத்தக்கூடிய, உணவகம் நடத்துகிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டுருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறவங்க, வீட்லேயே வந்து கேட்ரிங் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், ஃபினான்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்க, இரும்பு சம்மந்தமான வேலைகள் எடுத்து பண்ணி, எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணி, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். மிதுனராசி அன்பர்கள் எதுவுமே சிரமப்படாமல் கிடைக்காதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. சிரமப்படணும், ஆனால் அது மட்டும் பார்த்தா ஸ்மார்ட் ஒர்க்குன்னு தேவைங்கிறது உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் செயல்படுவீங்க, மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்தணும். கால் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ஒரு சில நேரங்களில் தெரியாத பயம் வந்து இருந்துருக்கு, நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அதாயிடுமோ இதாயிடுமோ பிரச்சனையில் மாட்டிப்போமோ அப்படிங்கிற ஒரு பயம், படப்படப்பு, ஆன்சைட்டி வந்து இருந்துருக்கும். எதுவுமே பயப்பட வேண்டாம், எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துடுவீங்க. இப்போதைக்கு உங்களால் உடம்பை கான்சன்ட்ரேட் பண்ணால் அதுவே ஒரு பெரிய பலன். உங்களால் டயத்தை ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வரம். உங்களால் ஒரு டயத்தை வந்து கொஞ்சம் நண்பர்களுக்காக செயல்படுறது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வரம். இந்த மாதிரி ஒவ்வொரு டயத்தையும் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை சுற்றி உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்காக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி சின்ன சின்ன கம்பெனி எடுத்து நடத்திட்டு இருக்கவங்க, சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, பெருசாக அதை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டில் பணியாற்றிட்டு இருக்கவங்க, பூக்கடை வச்சுட்டு இருக்கவங்க, கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடுங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கு. நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நானும் முயற்சி பண்ணுறேன் சார், ரேஸில் நானும் இருந்துட்டுருக்கேன் சார், அதுவே எனக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கு. வென் ஐ வில் வின், எப்போ நான் ஜெயிப்பேன், நான் அதுக்குண்டான காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போவே நீங்கள் ஜெயிச்சுன்னு தான் இருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, போட்டியில் நான் வந்து இருந்துட்டுருக்கேன், ரேஸில் நான் இருந்துட்டுருக்கேன், இந்த தொழில் பண்ணும்போது நான் இதில் வந்து ஜெயிச்சுன்னு இருக்கேன், நான் வந்து இந்த அரசியலில் இந்த பொசிஷனில் இருந்துட்டுருக்கேன். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ஏன் தோல்வின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனையோ பேர் பாதியிலேருந்து போனவங்க இருக்காங்க, எத்தனையோ பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் பாதியிலே கட்டானவங்க இருந்துட்டுருக்காங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே இவ்வளோ முயற்சி பண்ணி திருப்பி டவுன் ஆனவங்க இருக்காங்க. பட் நீங்கள் இந்த அளவுக்கு இந்த வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இன்னமும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாத ஒரு கன்ஸ்டன்ட்டான ஒரு
ஒரு பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. டக்குன்னு அவசரப்பட்டு சொல்லாதீங்க. ரகசியங்களை ரகசியமாக வைத்துக்கொள்வது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. திருமண காரியங்கள் கைகூடுவர், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு பணவரவுகள் கூடி வருங்க. குடும்பத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கணும். அந்த டிசிஷனை முடிஞ்ச வரைக்கும் ரகசியமாக வைத்துக்கொண்டு அதில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் மற்றவங்ககிட்ட சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, அதை ரிவேலே பண்ணாதீங்க. அது பண்ணி அந்த காரியத்தை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காரியத்தை சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அந்த மாதிரி முயற்சி எடுத்து பாருங்கள், நல்ல பலன்கள் இருக்கும். அதேமாதிரி திருமண விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க நல்ல செய்திகள் வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கண்ணாடி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃப்ரேம் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம், ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சார், நான் ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கேன், டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அதே மாதிரி பத்திரப்பதிவாளராக இருந்துட்டுருக்கேன், நான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். சில பல பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, தடைகளை நீக்கக்கூடிய அற்புத வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா இன்றைய தினத்தில் டக்குன்னு காரியம் நடக்கும். என்னால் தான் இவர் பெரிய ஆனாள், என்னால் தான் இவா பெரிய ஆளானா, என்னால் தான் இவா ஆனா, பெருமைகள் தான், சந்தோஷம்தான். உங்களை பற்றி மற்றவா சொல்லும்போது எல்லாத்தையும் வளர்த்துடுவா, இவா இப்படியே இருந்துட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா. உங்ககிட்டேருந்து கற்றுண்டு பேசிட்டு போனவா இன்றைக்கி பெரிய அளவுக்கு இருந்துட்டுருப்பா. ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அதுக்கு தான் அந்த இது, சரி நம்மளால் பெரிய ஆளாக இருக்க நம்ம ஏன் எப்படி இருந்துட்டுருக்கோம், விடுங்க, நம்மளுக்கு ஒரு காலம் வரும்ல, கடவுள் வச்சுருப்பார்லன்ற ஒரு யதார்த்த நம்பி. ஆனால் மற்றவங்க அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுன்னா, இல்லையா நம்மளும் கொஞ்சம் ஜெயிச்சிருக்கணும்ல அப்படிங்கிறாரு. என்ன இப்படி ஒரு சமயம் நல்ல பாசிட்டிவாக இருப்பேன், ஒரு சமயம் மற்றவங்க பேசுகிறதுனால கொஞ்சம் அப்படியே டவுன் ஆவேன். இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். இது ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கல, இன்றைய தினத்தில் மட்டும் கிடையாது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் கைகூடி வரும், பண சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக புதிய டிசிஷன் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் விரயங்கள் நிறையா இருக்குது, அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. மருத்துவ செலவுகள் இருக்கும், தேவையில்லாத ஸ்கேனு, தேவையில்லாத சில விஷயத்துக்காக அனாவசிய விரயங்கள் இருந்துருக்கும். ஒரே பொருளை 2 தடவை வாங்கவே மறதிகள் இருந்துகிட்ருக்கும். சார்ஜரை மறந்து வச்சு திருப்பியும் சார்ஜரை வாங்குறது, அதாவது எப்போவுமே நம்ம மறக்க மாட்டோம். பட் இன்றைய தினத்தில் அதிகமாக மறக்கிறது, அதிகமாக சில விஷயங்களுக்காக வருத்தப்படுறது, எமோஷ்னலாக கொஞ்சம் ஃபீல் ஆகுது. வெளியில் இருக்கிறவா பேசினா பரவாயில்ல, இவா ஏன் இப்படி பேசுகிறாங்கிற சில வருத்தங்கள்லாம் இன்றைய தினத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதேமாதிரி வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவங்க டக்குன்னு ஒரு வாய்ப்பு தடங்களாயிடுச்சுன்னா ரொம்ப மனக்கவலையாக இருக்கும். அந்த மாதிரிலாம் கவலையே பட வேண்டாம். யூ கிரியேட் திஸ், உங்களால் ஏற்பட்டது திருப்பி உங்களால் ரீக்ரியேட் பண்ண முடியும். அதனால் அதை பற்றி ஒன்றும் பெருசாக வருத்தப்பட வேண்டாம். ஒரு மிகப்பெரிய ரீசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆப் டெவலப்பராக இருந்துட்டு இருக்கவங்க, சோஷியல் மீடியாவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, இன்றைக்கி காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணி உங்களுடைய கோர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக வெளிநாடு வெளியூர்களில் நான் கொண்டு போனோம், நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணியிருக்கேன், இது எனக்கு வெற்றிகரமாக இருக்கணும், நிச்சயமாக அது உங்களுக்கு கைகூடி வரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு காரியம் பண்ணிட்டோம், அது நமக்கு திருப்தியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். அது மற்றவர்களுக்கும் திருப்தியாக இருந்ததுன்னா அதை விட உங்களுக்கு 100 மார்க். ஆக இந்த தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இடம், பொருள், வீடு, பூர்வீக சொத்து, பூர்வீக இட சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். படிப்பில் சில டிஸ்ட்ராக்ஷன்லாம் வரும், அதை தாண்டி ஜெயிச்சு வருவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைக்கி ஜெம் ஸ்டோன்ஸ் வாங்குறது, அஸ்ட்ராலஜியை போய் பார்க்குறது, சில நல்ல விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன தடங்கள் வரும், அது பெருசாக ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். நல்லதே நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நேயர்களுக்கு
சில விஷயங்கள்லாம் நமக்கு யாராவது ஒன்று எடுத்து சொன்னாங்கன்னா டக்குன்னு அது புரிய வரும். எஸ், நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், இப்படி பேசியிருக்கக்கூடாது, இல்லை அவசரப்பட்டு பேசிட்டோம், ரொம்ப பேசிட்டோம், லூஸ் டாக் விட்டுட்டோம். எனக்கு அந்த செகண்டில் அந்த நிமிஷத்தில் டக்குன்னு ட்ரிகர் ஆகிடுது, அதனால் நான் அப்படி பேசிவிட்டேன். இல்லாமல் இருந்தால் ஐ ஒன்ட் நெவர் டூ தட். இதுக்கு முன்னாடி இப்படி பேசியிருக்கேன், நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்படி பேசினதே இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய மீட்டிங் கிடச்சி, பெரிய பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடச்சி, இதை விட கடவுள் வாய்ப்பே கொடுக்க மாட்டார். யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு மேடை பேச்சலாக இருந்துட்டிங்கன்னா அதற்குண்டான சில நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பேசுகிறது, அந்த எப்படி பேசுகிறது அப்படிங்கிறது கற்றுக்கிறது, தனியாக பேசி பார்க்குறது, கண்ணாடியை பார்த்து பேசுகிறது. அதேமாதிரி மீடியா துறையில் இருக்குது, அதேமாதிரி சினிமா துறையில் இருந்துட்டுருக்காங்க. வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் ஒரு பெரிய முயற்சியில் இருந்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி ஒருத்தங்கிட்ட உட்காந்து பேசுகிறது, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் அப்படியே கேதர் பண்ணிவிட்டு அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் உங்களை நீங்கள் க்ரியேட்டிவாக கொண்டு வரது, இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும். மியூசிஷியனாக இருந்துட்டுருக்கிறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்க, அரசியல் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய பதவியில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, பொறுப்பில் இருந்துட்டுருக்கவங்களுக்கு, அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு, கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு, கோயில் ட்ரஸ்டியாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்க, தியானம் சொல்லி கொடுத்துட்ருக்கவங்க, மடாதிபதியாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஆன்மீக சிந்தனையாளர்களாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, மேடை பேச்சாளராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன். இன்றைய தினம் சாதகமான பலன். இந்த தினம் உங்களுக்கு உரிய பலன்களாக அமையும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டே அப்படின்னா குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி நண்பர்களுக்கு எப்போவுமே கஷ்டப்பட்டு ஒரு பாதையை நம்ம வந்து போய் அதில் வந்து ஜெயித்து அது வந்து நமக்குரியதாக இருந்து ஒரு வீடு கட்டி, ஒரு இடம் வாங்கி, ஒரு வாகனம் வாங்கி அந்த வீட்டில் வந்து இருந்தோம் அப்படின்னா அதில் ஒரு சுகமே தனின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கஷ்டப்பட்டு ஒன்று கிடச்சிதுன்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய ஹி டிசர்வ் ஃபார் தட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க வந்து அதுக்குண்டான நபர்களாக மாறுவார். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் இன்றைய தினத்தில் நடக்கும் அப்படின்னு சொன்னால் பெரிய ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? எஸ், நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் இருக்குது. அந்த பலன்களோடு விடாமல் நமக்கு லக் இருக்குது, நமக்கு தடங்களும் இருக்குது, அதையும் எப்பவும் மனசில் வச்சுக்கணும். அந்த தடங்களை நீக்கிட்டு உழைப்பை முதல்ல கொண்டு வாங்க. இறைவன் மேலே பெரிய நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இன்றைய தினத்தில் இருக்கும். நடப்பதெல்லாம் நன்மைக்கு. தடங்களானால் சரி, அது ஒரு காரணம் இருக்கும். நல்லது நடந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். தடங்களானால் இனிமேல் நடக்காத இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நல்லது நடந்ததா, இது எப்படி நடந்தது, இதனுடைய ஃப்ரீக்குவன்சி எப்படி, இதுக்கு தகுந்தாப்பில் இனிமேல் நம்ம எப்படி மாற்றிக்கணும், இதை கண்டுபிடிச்சி இதுக்கு தகுந்தாப்பில் செயல்பட்டு பாருங்கள். மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரும். இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு அதாவது 2 நாள் நன்னா இருந்தால் 3ஆவது நாள் சரியில்லை, 3 நாள் நன்னா இருந்தால் 4ஆவது நாள் சரியில்லை, சில நேரம் சரியே இல்லை, ஆனால் திடீர்னு ஒரு பீக் ஆகுது, பயங்கரமாக சம்பாதிக்கிறேன். ஆச்சரியமாக இருக்குது சார், ஏன் சார் லைஃப் இப்படி இருந்துட்டுருக்குன்னு தெரியல. பயமும் இருக்குது, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, எங்கேயாவது பேரை கெடுத்துருவோன்னு பயமாகவும் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? எப்போவுமே இந்த மாதிரி ஒரு அப்படியே ஒரு விதமான கலக்கத்திலே இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு கெட்டதுலேயும் தெரியும், நல்லதுலேயும் தெரியும் இல்லையா? நல்லது தெரிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம், ஏதோ நம்ம பண்ண புண்ணியம் நம்மளை காப்பாற்றிடுத்தோ, தெய்வ சக்தி காப்பாற்றிடுத்து அப்படின்னு வைக்கலாம். கெட்டதில் தடுத்துனா அதில் வந்து மீண்டு வருது, அது தள்ளுறதுக்கு முன்னாடியே இறைவன் நம்மளை காப்பாற்றிடணும், அதுக்காக முயற்சி பண்ணிக்கணும். இந்த மாதிரி சுப காரியங்களாக பண்ணிக்கோங்க. ஒன்று பேசுறதுக்கு முன்னாடி கவனமாக பேசுங்க. இன்றைய தினத்தில் பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பிரயாணம் பண்ணுங்கள். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரம் குறிப்பாக சொல்கிறேன். அதே சமயத்தில் மற்றவர்களை பற்றி காசிப்ஸ் பேசாதீங்க, ரொம்ப சிரிக்காதீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, ரொம்ப ஒரு விஷயத்தில் ரொம்ப பதட்டம் அடையாதீங்க, இருங்க சரி இதுவும் நன்மைக்கு தான் அப்படின்னு விட்டுட்டுருங்க. நற்பலன்கள் கூடி வரக்கூடியதாக. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே. ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பிளானட் எப்படி செயல்படுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது நீங்கள் பிளானட்டை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி எந்த வகையில் அது நன்மைக்கா தீமைக்கா அப்படின்னு சொல்கிறேன். ஒரு கௌரவத்துக்கு பேர் புகழுக்கு வந்து சூரிய பகவான், சரிங்களா? அதுவே பார்த்துட்டிங்கன்னா அந்த சூரியன் வந்து இதெல்லாம் நல்லதுக்காக செயல்படுறது. ஆனால் அதுவே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஓவர் கர்வம் வந்துட்டு அதுவும் சூரியன் தான். பட் அது வந்து கனெக்ட் ஆகிறது என்ன, சனி கூட கனெக்ட் ஆகிடும். அதனுடைய ஆரம்பம் வந்து அப்படியே டச் ஆகி அது அப்படியே பின்னாடி பெரிய நோயாக மாறிடணும்வாங்க. அதே மாதிரி அடுத்து சந்திரன், வளர்பிறை சந்திரன் இருக்குன்னு வைங்க. இவங்க யோசனை நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கீங்க, ரொம்ப டக்குன்னு கிளிக் ஆகிறீங்க, நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும். இது வளர்பிறை சந்திரன். இந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுலேயே நான் தான் அழகு,
இவாளெல்லாம் என்ன அப்படின்னு மற்றவாளை கிண்டல் கேலி பண்ணி மற்றவாளை இறக்கி பேசினா அதே சந்திரன் வந்து ஆப்போசிட்டாக போயிடுறது. ஸோ இந்த பிளானட் வந்து அடுத்தது செவ்வாய். செவ்வாய் வீடு வாங்கியிருக்கேன், இடம் வாங்கியிருக்கேன், பெருமை தான், ரொம்ப சந்தோஷம். இந்த ஏரியா ஃபுல்லாக எனக்கு தான், அது கூட சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. என்னால் பண்ண முடியுது, அவளால் பண்ண முடியல பற்றியா அப்படின்னு அந்த ஒரு கர்வம் இருந்துச்சுன்னா போய்ட்டு. அப்போ எல்லாமே ரொம்ப அழகாக டைரக்டர் மிஷ்கின் அவர் வந்து பேசும்பொழுது ரொம்ப அழகாக ஒரு இடத்துல வந்து சொன்னார், நான் வந்து ஹீரோ மெட்டீரியல் கிடையாது, நான் டைரக்டர் தான், பட் எனக்காக 10 பேர் வேலை செய்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்க சந்தோஷமாகவும் இருக்குது, ஆனால் சில டைம் இல்லை, பயமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய இது ஏதாவது பண்ணி இந்த ஒரு குணம் எனக்குள்ளே உள்ளே போயிடுச்சுன்னா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படின்ட்டார் அவர். ஸோ இந்த மாதிரி அந்த பிளானட் வந்து நல்லபடியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நல்லதை பேசுங்க, நல்லதை பண்ணுங்க, நல்லதே செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி நிறைய தெய்வ காரியங்கள் தான தர்மங்களை பண்ணால் அவங்களுக்கு ஒரு பெரிய கை கொடுக்கக்கூடியது ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு அற்புதமான விஷயம் பார்த்துட்டோம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷ்.